எந்த ஒரு ஹோமம் அல்லது யாகத்திற்கும் முன்பாக செய்யப்படும் மிக முக்கியமான சடங்கு புனித நெருப்பான அக்னியை ஆவாகனம் செய்வது. முதலில் சிறப்பாக செதுக்கப்பட்ட ஒரு மரத்துண்டு தரையில் வைக்கப்படுகிறது. அதில் ஒரு நீண்ட குச்சி செருகப்பட்டு வேகமாக சுழற்றப்படுகிறது. இந்த தொடர்ச்சியான கடைதலின் மூலம் வெப்பம் உருவாகத் தொடங்குகிறது. இந்த பாரம்பரிய முறை அக்னி உற்பத்தி என்று அழைக்கப்படுகிறது. மேலே உள்ள குச்சி உத்தர அரணி என்றும் கீழே உள்ள மரத்துண்டு ஆதார அரணி என்றும் அழைக்கப்படுகின்றது. உத்தர அரணி தந்தையையும் ஆதார அரணி தாயையும் குறிக்கிறது. இவைகளின் இணைவே மந்தனா எனப்படுகிறது. இதுவே அக்னியை பெற்றெடுக்கிறது. இவ்வாறு கடைவதன் மூலம் உருவாகும் இந்த அக்னி சாதாரணமானதல்ல. இது முற்றிலும் தெய்வீகமானது. சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு மெல்லிய புகை எழுகிறது. ஒரு சிறிய குழாய் மூலம் மெதுவாக காற்று ஊதப்பட்டு அந்த சிறிய தணல் நெருப்பாக மாறி வளர உதவுகிறது. இந்த செயல்முறை தூய்மை, ஒழுக்கம் மற்றும் இயற்கையிலிருந்து நேரடியாக தெய்வீக சக்தியை உருவாக்குவதை குறிக்கிறது. தணல் வலுவடைந்தவுடன் அது கவனமாக அக்னி குண்டத்தில் வைக்கப்படுகிறது. புனித வடிவில் உள்ள அக்னி இப்போது ஒரு தெய்வீக தூதனாக மாறுகிறார். அவர் நம்மை தேவர்கள், முன்னோர்கள் மற்றும் பிரபஞ்ச சக்திகளுடன் இணைக்கிறார். இந்த நெருப்பே அனைத்து முக்கிய ஹோமங்களின் தொடக்கத்தை குறிக்கிறது. அக்னி பிரதிஷ்டாபனம் முழுமையடைந்தவுடன் பிரம்மோற்சவத்தின் முதல் ஒளியை நாம் காண்கிறோம். இது பிரபஞ்ச படைப்பின் அடையாளமாகும். இந்த பிரபஞ்ச படைப்பின் அடையாளமாகும்.